என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு காலை பொழுதுல பாத்தீங்கன்னாக்கா 19/1/2026 புதிய செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் முதல் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ கேட்டீங்கன்னா மாசா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு வைப்ரேட் வரும். என்னதான் தமிழ்நாட்டில் நடக்குது. நமக்கு வந்து முடிஞ்சா வீட்டுக்கு வீடு எலெக்ஷன் பெட்டிய ஓட்டு பெட்டி இருக்குல்ல, வாக்குப்பெட்டி, அதை எடுத்துட்டு வந்து வீட்டிலேயே வச்சு ஓட்டு போட்டுருவாங்களோ, வீட்டிலேயே வாக்கு வாங்கிடுவாங்களா, அப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் வருது. இலவசங்கிற பேர்ல அள்ளி வீசக்கூடிய இந்த திட்டம் வந்து நமக்கு விலைவாசியை ஏத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நினைக்கிற அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இதுல நகைக்கடன் தள்ளுபடி திட்டமா யாரு அறிவிச்சிருக்கிறாங்க, அது மட்டும் பொதுமக்கள் செயல் திட்டத்தை யார் முன்னெடுத்திருக்காங்க விஷயத்தை தான் இந்த வீடியோட நான் பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்துல வந்து முன்மாதிரியான ஒரு அரசியல் கட்சின்னு பார்த்தோம்னா திமுக, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் எடுத்த இந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஆழமா வேறு உண்டான ஒரு கட்சின்னு பார்த்தோம்னா திமுக. இப்போ அண்ணா திமுக வந்து ஒரு புதிய ஒரு செயல் திட்டத்தை இப்ப முன்னெடுத்திருக்கிறாங்க. 19/1/2026 ராயப்பேட்டையில எம்ஜிஆர் பிறந்த தினத்துக்கு மாலை அணிவிச்சு இப்ப செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்த எடப்பாடி திரு பழனிசாமி, அவங்களுடைய 4 முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் அவங்க நின்றுகிட்டு இருந்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள். அப்ப முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியை நான் இப்ப முதல்ல நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன அவங்களுக்கு தைரியம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷாவை செஞ்சுட்டு டெல்லி போயிட்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவுல வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதிமுக வேற வந்து பலமா ஊன்றணும், இனிமே வந்து 10 வருஷத்துக்கு அதிமுக ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே வந்து குலவிளக்கு திட்டம் மூலமா வந்து 2000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்க போறோம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் கொண்டு கொடுத்தாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கேல குலவிளக்குங்க கூடிய திட்டம் மூலமாக 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தே வந்து 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே மகளிர் இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பஸ் பாஸ் தொடர்ந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆண்களும் பயணம் போற அளவுக்கு இலவச பஸ் பாஸ் டவுன் பஸ்ல கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மா இல்லம்னு ஒண்ணு கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா இல்லம்னா 12 லட்சம் பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு, நகர்ப்புறத்துல சிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வீடு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லைங்க, 100 நாள் வேலை திட்டத்துல வந்து 150 நாளா உயர்த்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மகளிருக்கு வந்து இருசக்கர வாகனம் வந்து 25,000 ரூபாய் மானியத்துல நான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது அப்படியே காப்பி அடிச்சு இது வந்து திமுகவுடைய காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்களுடைய ஜெராக்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, எனிவே எது போனா சரி, நகைக்கடன் திட்டம், பயிர்க்கடன் திட்டம், சுய உதவி கடன் திட்டம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா திமுக நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ திமுக ஜெயிச்சு வந்ததுனாக்கா நம்ம மக்களுக்கு வந்து நிறைய செய்ய போறாதா சொல்லிட்டு திமுக அமைச்சர் சொல்லுங்க, செஞ்சியும் காட்டி இருக்கிறாங்க. அதிமுகவுல இது செஞ்சு காட்டி இருக்காங்களா செய்யலையா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்? மக்களாகிய நாம தான் முடிவு பண்ணணும். சோ பார்க்கலாம். அடுத்த சூடான விவாதங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அடிப்படையில் தான் வீடியோ பதிவு பண்ணிக்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் கிடைக்கும். புதிய உங்களை சந்திக்கிறேன். நன்றி.